என் பழைய பேரை சொல்லாதது தப்பு தான். ஆனால் எனக்கு வேறு வழி தெரியல கீதா. இதுக்கே இப்படி ஓடுனேன்னா வாழ்க்கையில் வரப்போகிற பிரச்சனைகளை எப்படி ஃபேஸ் பண்ண போகிறேன்? உன்னை நம்பி நான் உன் கூட எப்படி வருது? கீதா, அந்த பேர்னால என் லைஃப்பில் நான் நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் இப்போ பண்ணியிருக்கேன். என் பிரச்சனை அது இல்லை, நீ தான். ஒரு டிவிக்காக பேர் மாற்றி போய் சொல்லியிருக்க. காஃபியா டீயானு கேட்டால் எந்த கெட்ட பழக்கமும் இல்லைன்னு சொன்னேன். ஆனால் குடிச்சிட்டு ரோட்டில் ரவுடித்தனம் பண்ணியிருக்கேன். என் ஃப்ரெண்ட் ஒன்று ஃப்ராடுன்னு சொல்கிறேன். என் லைஃப்பில் நடந்த எல்லாத்தையுமே உன்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் ஹரிஷ். ஆனால் நீ என்கிட்ட உண்மையா இல்லை. இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் தான் ஹரிஷ். ஆனால் இந்த மாதிரி சின்ன விஷயம் தான் பின்னாடி பெரிய பிரச்சனையாக ஆகும். பேர்னால பிரச்சனை ஃபேஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறேன். ஆனால் அந்த பேருக்காக நீ என்ன பண்ணியிருக்க? மச்சான், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தில் ஆரம்பிச்சு ஏஆர் ரகுமான், இளையராஜா, சூர்யான்னு பல பேரோட பழைய பேர் வேறடா. ஆனால் அவங்களாம் லைஃப்பில் சாதிச்சதுனால தான் அவங்களோட புது பேர் நின்றுச்சு. நானும் என் லைஃப்பில் ஏதாவது பெருசாக சாதிக்கணும் மச்சான். பழைய பேரையும் மறக்கடிக்கலாம், கீதாவையும் சமாதானப்படுத்தலாம். ஒரே கல்ல ரெண்டு மாங்கா. அதெல்லாம் சரி, நீ எதல்டா சாதிப்ப? உனக்கு என்ன தெரியும்?